ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அரிசி உளுத்தம் பருப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் முழுக்க புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இதில் அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் நிறக்க அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அரை டம்ளர் எடுத்துருக்கு. இதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நல்லா கலந்து அலசி கழுவிக்கோங்க. இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பு, அரிசி, பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு, சீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, சோடா உப்பு, எண்ணெய். வாங்க இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம்பருப்பு, அரிசி, அதை தேவையான அளவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாம் பொடியாக நறுக்கியிருக்கு, அது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம எப்பயும் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சமையல் சோடா. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்க்காம விட்டேன், அந்த வீடியோ எடுக்கலை. நீங்கள் இருந்தால் கொஞ்சம் தயிர், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி ஊற வைங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சு நல்லா தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய்க்கு தகுந்த போல்
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயிலேயே பொரிச்சுக்கோங்க, ஏன்னா உள்ள வேகணும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டோம். இப்போ அனலை சேர்த்து வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். மேலே நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும், உள்ள நல்லா மெதுவாக இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு உள்ளெல்லாம் வெந்து நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, அழகா நல்லா உருண்டை உருண்டையா நம்மளுக்கு அரிசி போண்டா கிடைச்சிருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு அதிக எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ மிச்ச மாவும் போட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீ கடை அரிசி உளுந்து போண்டா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.